திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 490. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 107. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அண்டப்பகுதி என்கின்ற திருவாசகத்தை பாடி அருளுகின்றார். திரு அண்டம் பகுதி என்று 3 சொற்களால் ஆன ஒரு சொற்றொடர் இது. அண்டப்பகுதி என்பது அண்டத்தினது பகுதி என்று பொருள்படும். அண்டம் என்பது உலகம், பகுதி என்பது பகுக்கப்பட்ட பிரிவுகள். இந்த திருவாசகம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று ஆரம்பிப்பதால் இதற்கு திரு அண்டப்பகுதி என்று பெயர். எல்லாம் வல்ல சிவபெருமான் மக்களாகிய நாம் காணும் பெரிய பொருட்கள் எல்லாவற்றிலும் எண்ணில் மடங்கு மிக பெரியதாகவும் சிறிய பொருட்கள் எல்லாவற்றிலும் எண்ணில் மடங்கு சிறியதாகவும் விளங்கும் பேராற்றலை இப்பாட்டு வியந்து கூறுகின்றது. இந்த பாட்டு இணைக்குரல் ஆசிரியப்பாவால் ஆனது. இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது முதல் அடியும் நிறைவு அடியும் 4 சீர்களாலும், மற்றைய அடிகள் 4ற்கும் மேற்பட்ட 5 சீர்களாலும், 4ற்கு கீழ்ப்பட்ட மற்றைய சீர்களாலும் நடக்கும் திறமை பெற்றது. திரு அண்டப்பகுதிக்கு சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்று கருத்துரை வகுத்தனர் நம் முன்னோர். தூலத்தையும் சூக்குமத்தையும் வியந்தது திகழ் திரு அண்டப்பகுதி திரு அகவல் செப்பியது தரு சிருட்டி திதி ஒடுக்கம் சாற்று திரோதம் பொதுவாய் அகலமுற தேர்ந்திடவே அருளிய நாற்பொருள் ஆகும் என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் இதனை போற்றுகின்றது. திருவாசக உள்ளக்கிடை திருவுள்ளக்கிடை திரு அண்டப்பகுதி குறித்து கூறுகின்றது. வரு சிவனுடைய அருளின் முறைமை திரு அண்டப்பகுதி சிவனது தூல விரிவும் சூக்கும மேன்மையும் வியந்தது என்று கூறுகின்றது. சிவபெருமானது தூல விரிவு ஸ்தூல விரிவு என்பது அது ஸ்தூல வியாபகத்தன்மை எங்கும் நிறைகின்ற பொருளே என்பதற்கேற்ப, சிவபெருமானது சூக்ஷ்ம மேன்மை என்பது சூக்ஷ்மத்தின் நுட்பம். அவ்வாறு இந்த தலைப்பின் பொருளும் இதன் கருத்துரையும் திருவுள்ளக்கிடையும் அமைகின்றது. இனி திரு அண்டப்பகுதியின் பொருள் ஆராயுமிடத்து அண்டம் எனப்படும் பேருலகின் பகுதியாகிய உருண்டை வடிவின் விளக்கமும் அளத்தற்கரிதாகிய தன்மையும் வளமான பெரும் காட்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து நின்ற அழகை சொல்லுமிடத்து 101 கோடியினும் மேற்பட்டு விரிந்துள்ளன. அவை வீட்டில் நுழைகின்ற சூரிய கிரணத்தில் நெருங்கிய அணுக்களை போன்று சிறியவையாகும்படி பெரியவனாக இருப்பவன் இறைவன். பிரம்மனும் அவனை சூழ்ந்தவரும் ஆகிய அவரது தொகுதியோடு திருமாலும் அவரை சூழ்ந்தோரது மிக கூட்டமும் உலகத்தினது உற்பத்தியும் நிலைபேறும் ஆகியவற்றை இறுதியடையச் செய்த மிகப்பெரிய ஊழிக்காலமும் அவ்வூழிக்காலத்தின் நீக்கமும் ஊழியின் நீக்கமும் அந்நீக்கத்தின் பின் உலகம் முன்பு போல தோன்றி நிலை பெறுதலும் பெரிதாகவும் சிறிதாகவும் வீசுகின்ற சூறைக்காற்றாகிய வீசும் ஆகாசத்தில் அகப்பட்ட பொருள் போல சுழல அவற்றை நிலை பெயர்க்கின்ற அழகன், எல்லா பொருட்களையும் படைக்கும் பிரம்மனை படைக்கின்ற பழையவன், படைக்கப்பட்ட பொருளை காப்போனாகிய திருமாலை காக்கின்ற கடவுள், காக்கப்பட்ட பொருளை அழிப்பவன், அழிக்கப்பட்டவற்றை நினையாத கருத்தை உடைய கடவுள், சிறப்பு பொருந்திய 6 வகைப்பட்ட சமயத்தை உடைய 6 வகை ஒழுக்கத்தை உடையவர்களுக்கும் முக்திப்பேராய் நின்றும் தேவர பகுதிகள் புழுக்களை ஒக்க நிற்கின்ற பெரியோன், தினந்தோறும் சூரியனில் ஒளி அமைத்தவன், அழகு பொருந்திய சந்திரனில் குளிர்ச்சியை வைத்தவன், வலிய வெற்றியை உடைய நெருப்பில் வெப்பத்தை உண்டாக்கியவன், உண்மையான ஆகாசத்தில் வியாபிக்கும் தன்மையை வைத்தவன், மேன்மை பொருந்திய காற்றில் அசைவை அமைத்தவன், நிழல் பொருந்திய நீரினிடத்து இனிய சுவையை வைத்தவன், வெளிப்படையாக மண்ணிடத்து வலிமையை அமைத்தவன், இவ்வாறே எந்நாளிலும் எவ்வளவு பல கோடியாகிய எவ்வளவோ பல பிற பொருள்களிலும் அவற்றின் தன்மையை அவ்வப்பொருட்களிலே அமைத்து வைத்தவன், அதுவன்றி எப்பொருளுக்கும் முன்னே உள்ளவன், முழுவதும் நிறைந்தவன், தனக்கு நிகர் இல்லாதவன், பழமையாகிய பன்றியின் பல்லை அணிந்தவன், புலியினது தோலை இடுப்பிலே உடுத்தவன், திருவெண்ணீற்றை அணிந்தவன்,
அவனது பிரிவை நினைக்கும்தோறும் பொறுக்க மாட்டேன். ஐயோ, நான் கெட்டொழிவேன். இனிய இசை வீணையில் பொருந்தியிருப்பது போல உயிர்களில் நிறைந்திருப்பவன் அப்படிப்பட்டதாகிய வீணை இசை ஒன்றை அவ்விடத்து அறிந்தவன், மேலோன், பழையவன், பிரம்மனும் திருமாலும் காணவொண்ணாத பெரியவன், வியத்தகு தன்மைகள் உடையவன், எல்லா பொருளுமாயிருப்பவன், சொல்லின் நிலையை கடந்த பழையோன், மனம் சென்று பற்றாத தூரத்தில் இருப்பவன், பக்தியாகிய வலையில் அகப்படுவோன், ஒருவன் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படும் ஒருவன், பரந்த உலகம் முழுவதுமாகி பரந்தவன், அணுப்போன்ற தன்மையினை உடைய நுண்ணியவன், ஒப்பு சொல்லுதற்கரிய பொருள் யாதினும் அரிய பொருளாகிய அரியவன், பொருந்தி எல்லா பொருளையும் காப்பவன், நூலறிவால் உணரப்படாத நுட்பம் உடையவன், மேலும் கீழுமாகிய எவ்விடத்திலும் பரவி நிற்பவன், முடிவும் முதலும் நீங்கினவன், உயிர்களுக்குப் பிறவியாகிய கட்டும் வீடு பேரும் உண்டாக்குபவன், இயங்கா பொருளும் ஆனவன், கற்ப காலத்தையும் அதன் முடிவையும் கண்டவன், எல்லோரும் அடையும் பொருட்டு எழுந்தருளுகின்ற தலைவன், தேவரும் அறிய முடியாத சிவபெருமான், பெண், ஆண், அலி என்னும் பாகுபாடுகளில் கலந்துள்ள தன்மையன், அப்பெருமானை நானும் கண்ணால் கண்டேன். அருள் மிகவும் சுரக்கின்ற அமிர்தம், அப்பொருளினது பெரும் கருணையின் ஏற்றத்தைக் கண்டேன். அவன் திருவடிகள் பூமியில் படும்படி எழுந்தருளி வந்தான். அவனை சிவபிரான் என்று நானும் தெளிந்து கொண்டேன். அவன் என்னை அடிமை கொண்டு அருளினான். நீல மலர் போலும் திருக்கண்களை உடைய உமாதேவியின் பாகன், அத்தகைய உமாதேவியும் தானும் பிரிவின்றியே இருப்பவன், மேன்மையான பேரின்பக் கடல் முழுவதுமே சூழ்கொண்ட கரிய மேகம் போல வடிவெடுத்து அழகு நிறைந்த திருப்பெருந்துறை என்னும் மலை மேலே ஏறி தக்க அருளாகிய மின்னல் வெளிச்சமானது ஒவ்வொரு திசையிலும் பரவ, ஐவகை வேட்கை பிணிப்பாகிய வாழ் போன்ற கொடிய பாம்புகள் கெட்டு ஓட, பிறவி என்னும் கடுந்துன்பமாகிய வேனிலானது தனது விரிந்த தலையை மறைத்து கொள்ள, மிகுந்த அழகுடைய தோன்றிச் செடி போல தோன்றிய ஆசிரியரது ஞான ஒளி விளங்க, எங்கள் பிறவிகளாகிய தம்பலப்பூச்சிகள் செறிந்து தோன்ற, இறைவனின் இரக்கமானது இனிய முரசு அடித்தார் போல முழக்கம் செய்ய, பூ போன்றனவாய் உள்ள அடியவர் கூப்பிய கைகள் காந்தள் மலர் போல விளங்க, குறையாத இன்பம் தரும் அருளானது சிறிய துளிகளின் வடிவத்தை கொள்ள, நேர்மையான பேரறிவாகிய வெள்ளம் திக்கெங்கும் பரவ, துன்பமாகிய குளம் கரையழிய, மலைச்சிகரமளவுக்கு பொருந்துமாறு உயர்ந்தும், 6 சமயங்களாகிய கானல் நீரினை நீர்வேட்கை உண்டாக வந்த நீண்ட கண்களை உடைய மான் கூட்டம் போன்ற சிற்றறிவு உயிர்கள் தமது அகன்ற பெருவாயினால் பருகியும், நடந்த தளர்ச்சியும் மிகுந்த தாகமும் நீங்கப் பெறாமல் உழன்றன. அந்த தருணத்தில் அந்த வானப்பேராற்றின் உள்ளிடத்தே புகுந்து பெருகி இன்பப் பெரும் சுழலினை உண்டாக்கி, மெய்யாகிய மணிகளை வாரிக்கொண்டு எமது பாசக்கட்டாகிய கரைகளை மோதி அலைத்து உடைத்து முறைமுறையாய் வளர்ந்து வந்த எங்களினுடைய நல்வினை தீவினை என்னும் 2 வினைகளாகிய பெரிய மரங்களை வேரோடு பிடுங்கி, மிகுந்து வந்த அழகுமிக்க அருள் வெள்ளத்தை செலுத்தி, தொண்டராகிய உழவர் கடத்தற்கரிய எல்லையை உடைய சாந்தம் என்னும் பெரிய அணையை கட்டி, தேனொடு விரிந்த வாசனை உடைய மலர் போன்ற ஹிருதயமாகிய குளத்திற்கு உண்மையாகிய நீர்வாயினை அமைத்து, பொறியடக்கம் என்னும் சிறந்த அகில் புகை சேரும் வரம்பினை உடைய ஓம்காரமாகிய வண்டு ஒலிக்கும் உள்ளமாகிய குளத்திலே அருள் வெள்ளமானது மிகுதியாக மேலும் மேலும் நிறைவதை பார்த்து, வழிபாடு என்னும் வயலிலே அன்பு என்னும் வித்தை விதைத்து சிவபோகமாகிய விளைவை தூய்க்குமாறு உதவிய உலகெங்கும் பெறுதற்கரிய மேகம் போன்றவன் வாழ்க. கரிய படமுடைய பாம்பை கச்சையாக அணிந்த கடவுள் வாழ்க. அரிய தவத்தினருக்கு அருளுகின்ற முதல்வன் வாழ்க. பிறவி அச்சத்தை நீக்கின வீரன் வாழ்க. நாள்தோறும் அடியார்களை வலிய இழுத்து ஆட்கொள்வோன் வாழ்க. எம்மை வளைத்துக் கொள்கின்ற பெருந்துன்பத்தை நீக்குவோன் வாழ்க. தன்னை அடைந்தவர்க்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க. மிகுந்த இருளில் பலவகை கூத்தொடு நடிப்போன் வாழ்க.
பெரிய மூங்கில் போன்றும் தோள்களை உடைய உமாதேவிக்கு அன்பன் வாழ்க. தன்னை வணங்காது அயலாய் இருப்போர்க்கு அயலவனாய் இருக்கின்ற எம் தலைவன் வாழ்க. அன்பர்க்கு இளைத்த காலத்தில் சேமநிதி போல்வான் வாழ்க. நஞ்சை உடைய பாம்பை ஆட்டிய நம் பெருமானுக்கு வணக்கம். நம்மை தனது அருட்பித்தேற்றின பெரியவனுக்கு வணக்கம். திருவெண்ணீற்று பூச்சொடு தோன்ற வல்லவனுக்கு வணக்கம். 4 திசைகளிலும் நடப்பவற்றை நடத்தி, கிடப்பவற்றை கிடத்தி, நிற்பவற்றை நிறுத்தி, சொல் அளவை கடந்த பழையோன், மன உணர்ச்சியால் கொள்ளப்படாதவன், கண் முதலாகிய பொறிகளுக்கு காணவும் படாதவன், ஆகாயம் முதலான பூதங்களை வெளிப்படையாகத் தோன்ற படைத்தவன், மலரின் மனம் போன்று ஓங்கி எவ்விடத்தும் நீக்கமில்லாமல் நிறைந்து பொருந்திய தன்மையை இப்பொழுது அடியேனுக்கு எளிதாக வந்து உணர்த்தி அருளி அழுகின்ற இவ்வுடம்பை ஒளியச் செய்த சிறந்த பொருள் ஆனவன், இன்று எனக்கு எளியவனாய் என் உள்ளத்தில் வீற்றிருந்தவனுக்கு வணக்கம். கனிந்து உருகுகின்ற உடம்பை அருள் செய்தவனுக்கு வணக்கம். இன்ப ஊற்றாய் இருந்து மனத்தை மகிழ்விப்பவனுக்கு வணக்கம். தாங்க உண்ணாத இன்ப வெள்ளம் பரவி அலை வீச அதனை ஏற்றுப் போற்றாத உடம்பை தாங்குதலை விரும்பேன். பச்சை மணியின் குவியலும் சிறந்த செம்மணியின் பெருக்கமும் மின்னலின் ஒளியை தன்னிடத்தே கொண்ட ஒரு பொன்னொழி போல விளங்க, மேலும் கீழுமாய் போய் தேடின பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் மறைந்தும், யோக முறைப்படி ஒன்றினின்று முயன்றவர்களுக்கு மறைத்தும், ஒருமைப்பாடு கொண்டு நோக்குகின்ற மனத்தை உடைய உறவினர் வருந்தும்படி உறுதியோடு இருப்பவர்க்கு மறைந்தும், வேதங்களின் பொருள் கூறுபாடுகளை ஆராய்ந்து பார்த்து வருந்தினவர்களுக்கு மறைந்தும், இவ்வுபாயம் வழியாக காண்போம் என்று இருந்தவர்களுக்கு அவ்வுபாயத்தில் அவ்விடத்திலே மறைந்தும், கோபமில்லாமல் பார்த்து மிகுதியாக பற்றி, ஆண் போல தோன்றியும் அலி போல இயங்கியும் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண் போல காணப்படும் தன் இயல்பை காட்டாது மறைந்தும், தூரத்தில் ஐம்புலன்களை போக நீக்கி அரிய மலைதோறும் சென்று பொருந்தின பற்றுக்களையெல்லாம் விட்ட வெற்றுயிரோடு கூடிய உடம்பை உடைய அரிய தவத்தினர் நோக்குக்கும் செம்மையாக மறைந்தும், ஒரு பொருள் உண்டு என்றும் இல்லை என்றும் ஐயுற்ற அறிவுக்கு மறைந்தும், முன்னே பழகிய காலத்திலும் இப்பொழுது பழகும் காலத்திலும் எப்பொழுதும் மறைகின்ற கள்ளனை கண்டோம் ஆரவாரியுங்கள் ஆரவாரியுங்கள், புதிய மலர் மாலைகளால் திருவடியை கட்டுங்கள், சுற்றுங்கள், சூழுங்கள், பின் தொடருங்கள், விடாதீர்கள், பிடியுங்கள் என்று சொல்லியவர்களது பற்றுதலுக்கு முழுதும் மறைந்தும், தனக்கு நிகரில்லாதவன் தானேயாகிய தன்மையை என்போல்வார் கேட்கும்படி வந்து சொல்லி வலிந்து அழைத்து அடிமை கொண்டருளி வேதியர் கோலத்தை காட்டி அருளுதலும், வருந்தி என்பு உருக அன்பினால் முறையிட்டு அசைகின்ற கடலலைகள் போல இடையராது ஆரவாரித்து மேலெழுந்து தலை தடுமாறி வீழ்ந்து புரண்டு அரற்றி, பித்தர் போல மயங்கி வெறிபிடித்தவர் போல கழித்து, நாட்டார் மயக்கம் கொள்ளவும் கேட்டார் வியப்பு கொள்ளவும், மதையானையும் ஏற்கப் பெறாத மிகப்பெரிய மதத்தால் தரியேனாக என் உறுப்புகளை தீஞ்சுவையினை தருகின்ற கொம்புத்தேன் கொண்டு ஆக்கினான். பகைவருடைய பழைய ஊராகிய முப்புறங்களை அழகிய சிரிப்பினாலே நெருப்பினால் அழித்தது போல அக்காலத்தில் அருளாகிய பெரிய நெருப்பினால் அடியோங்களுக்கு உரிய குடிலாகிய உடம்பை ஒருத்தரேனும் தவறாதபடி அடங்கப் பண்ணினான். அடியேனுக்கு பெரிய கையில் உள்ள நெல்லிக்கனி போன்று இருந்தான். இவ்வாறு எனக்கு எளிவந்த கருணையின் பெருமையை யான் சொல்லுமாறு அறியேன். அவன் வாழ்க. அவன் என்னை செய்த நிலையினை நாயினேன் ஆற்றேன், அதன் காரணத்தையும் அறிந்திலேன். இது எனக்குச் செய்யும் முறையோ? ஐயோ செத்தேன், அடியேனுக்குச் செய்த அருளையும் அறியேன். சிறுகச் சிறுகக் குடித்தும் நிறைவு பெற்றிலேன், முழுவதுமாய் விழுங்கியும் பொறுக்க மாட்டேன். செழுமையாகிய குளிர்ந்த பார்க்கடலின் அலைகளை உயரச் செய்து நிறைமதி நாளில் பெருகும் கடலில் பொருந்திய நீர் போல உள்ளத்தின் உள்ளே பொங்க சொல்லிறந்த அமுதமானது ஒவ்வொரு மயிர்காலிலும் நிறையச் செய்தனன். நாயினேனது உடலின் கண்ணே இருக்கை கொண்டு கொடியேனுடைய மாம்சம் செழித்து
குடித்த ஒவ்வொரு மடையிலும் இனிய தேனை பாய்ச்சி நிறைந்த ஆச்சரியமான அமுததாரைகளை எலும்பு துளைதோறும் ஏறச் செய்தனன். உருகுவதாகிய மனதைக் கொண்டு ஓர் உருவம் அமைத்தார் போல அடியேனுக்கு மிகுதியும் உருகுகின்ற உடம்பை அமைத்தான். இனிதாகிய கனியை தேடுகின்ற யானை போல இறுதியில் அடியேனையும் அவனையே நாடி இருப்பதாகச் செய்து அருளினான். என்னுள்ளே அருளாகிய பெருந்தேன் பாயும்படி அருளொடு எழுந்தருளி மிக்க அமுதத்தினையும் அமைத்தான். பிரம்மனும் திருமாலும் தேடியும் அறியாத தன்மை உடையவன். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.